கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மறுபடியும் ஆண்டவரே, இந்த புதிய நாளில் உங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த வாரத்தையும் காண கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் பேராக நீ சந்தியும் ஆசீர்வதியும். வார்த்தை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நாவலை வைக்க ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீர்த்தன் ஆண்டவரே நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆலோசனை கூடவும் கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எடுத்திருக்கிற வசனம் யோவான் 14வது அதிகாரம் வசனம் 27. ஜான் சாப்டர் 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give you. I do not give to you as the world gives. Do not let your hearts be troubled and do not be afraid. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உள்ள வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கிறதுக்கு முன்பதாக இன்றைக்குள்ள தலைப்பு பயத்தை வெல்வது எப்படி. Today my topic is how to overcome fear. So we all experience fear. நம்ம எல்லாருமே பயத்துக்குள்ள அநேக வேலையில் கடந்து சென்றிருக்கிறோம். பல காரியங்களில் நம்ம பயத்தில் இருந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலியமாக என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சென்றிருக்கிறேன்னு சொல்றாரு. The peace of Christ. இயேசு கிறிஸ்துவோட சமாதானம், அவருடைய சொந்த சமாதானம், அவருக்குள்ள இருந்த அந்த சமாதானத்தை நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் போல இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும், இந்த உலகத்தில் உள்ள சமாதானம் ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம் இல்லை. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாருமே சமாதானத்தை நாடி இருக்கிறாங்க. ஆனா சரியான இடத்துல அந்த சமாதானம் அவங்க தேடாமல் பல இடங்கள்ல சமாதானத்தை தேடி சுத்தி திரிந்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் only Christ who gives us the peace because he is our God who came to this world. இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து பூமியில நம்ம போல ஒரு மனுஷனாக கூட மனுஷகுமாரனாக இந்த பூமியில வாழ்ந்து பாடுகள் கூட அநேக கஷ்டங்கள், நெருக்கடி, போராட்டங்கள் அவருக்கு வந்தது. அப்பொழுதும் கூட அவருக்குள்ள அந்த சமாதானம் இருந்தது, நித்திய சமாதானம். The eternal peace was with Christ. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வித்தியாசமான விசேஷமான அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறாரு. He is giving it to us. It's only Jesus who is giving that peace to us. The world cannot give me the peace. The money cannot give me the peace. All the wealth, everything, the whole world. If I own the whole world, it cannot give me peace. இந்த உலகமே எனக்கு சொந்தமா இருக்கலாம், அது எனக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு அநேகர் பல இடங்களை தேடி போறாங்க, பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க சமாதானம் கொடுக்கும் என்று. ஆனால் அதெல்லாம் தற்காலிகமானதாக இருக்கிறது தேவச்சனமே. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வைத்து சென்றிருக்கிறார். Christ has given us his peace to take it for ourselves. அதே வசனத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா, அந்த வசனத்தை நம்ம கீழே பார்த்தோம்னாக்கா, do not let your hearts be troubled and do not be afraid. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில் இருக்கும்போது அவருக்கு தெரியும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான பயமா வரும் என்று. இந்த வேதத்தில் பார்க்கும்போது சீஷர்களுக்கு பயம் இருந்தது, பேதுருக்கு பயம் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு விதமான பயம் அவங்களை சூழ்ந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம் தேவஜனமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அநேக வேலையில அவர் அவர் சீஷர்களை பார்க்கும்போது பயப்படாதுன்னு சொல்லுவார். ஒரு சிலர் வியாதியாக நோயாக வருவாங்க, பயப்படாதேன்னு சொல்லுவாரு. அந்த வேர்ட் do not be afraid, do not be afraid, பயப்படாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற இந்த வார்த்தை அநேகரை தொட்டது தேவ ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். touch many people because
Jesus is able to say, do not be afraid. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And do not be troubled. கலங்காதே அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். கலங்காதே, பயப்படாதே என்று இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வார்த்தை மூலியமாக ஆண்டவர் சொல்றதாக பார்க்கிறோம். Okay, so it is the will of God, it's a purpose of God that we do not fear. சரிங்களா? ரெண்டு விதமான பயம். ஒன்று வந்து the fear that we need to fear God. That's a different kind of a positive fear that we need to fear God. But the negative fear, இன்னொரு விதமான பயம் வந்து இது நம்மளை அழித்து விடும். It will destroy us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த இரண்டாவது விதமான இந்த பயத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அதை மேற்கொள்வது என்று. Adam and Eve, after they sin, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு தேவன் வரும்போது அந்த தோட்டத்துக்குள்ள அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. They were afraid. பயம் அங்க வந்தது. தேவ ஜனமே, அந்த இடத்துல வந்தது பயம். அதிலிருந்து இந்த நாள் வரையும் எல்லா மக்களும் பயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பயம் வந்து தேவனுடைய சித்தத்தை, நம்மளோட வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை வந்து அது தடை செய்யறதாக இருக்கு. It will hinder God's plan in our life. நம்மளோட வாழ்க்கையில தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, அதை வந்து தடை செய்யறதாக இருக்கிறது இந்த பயம். என் வேதத்தில் வந்து 2 தீமோத்தி 1வது அதிகாரம் 7வது வசனம், 2 Timothy chapter 1 verse 7, for God has not given us the spirit of fear but of power and of love and of sound mind. பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Not a spirit of fear. It is a spirit. It's not a spirit of fear but of power and love and of sound mind. அப்ப இந்த பயமானது வந்து it's a spiritual kind of thing. ஆவிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. We cannot defeat a spiritual problem with any other material things. Okay, ஆவிக்குரிய பிரச்சனையை நம்ம வந்து இயற்கையாக நம்மளோட பொருளாதாரத்தோடு அல்லனாக்கா பணத்தோடு நம்ம அதை வந்து சரிப்படுத்த முடியாது. ஆவிக்குரிய காரியம் ஆவிக்குரிய வழியில தான் நம்ம வந்து சரிப்படுத்த முடியும். ஸோ பயத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை நமக்கு தேவை, ஆவிக்குரிய வார்த்தைகள் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சாத்தான், சத்ருவானவன் இந்த பயத்தை வந்து ஒரு ஆயுதமாக வைத்திருக்கிறான். Satan uses this fear as a weapon to destroy people's life. நம்ம அழிக்க வந்திருக்கான். வேதத்தில் சொல்லப்படுகிறது அவன் அழிக்க வந்திருக்கிறான். He want to destroy us with this fear, and today many people are destroyed because of fear. பயத்தினால நிறைய பேர் அழிவில் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய வேலையில நம்ம பார்க்கிறோம். நம்மளோட பயம் எப்படி வருதுன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து சில காரியங்கள், நடக்காத காரியங்களை நம்ம வந்து அதை யோசித்து அது நடந்ததை போல நம்ம யோசிப்போம். ஒரு பொல்லாப்பு, சம்திங் அ டேஞ்சர், சம்திங் விச் இஸ் நாட் குட். ஓகே, நம்ம முன்கூட்டி யோசிப்போம். அது நடந்திருக்காது, அந்த பிரச்சனை வந்திருக்காது, நடந்திருக்காது. ஆனால் நம்ம வந்து மனசில் வைத்து அது நடந்ததை போல நம்ம யோசித்து பயந்து போய் இருப்போம். தட் இஸ் ஒன் ஆஃப் த திங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நாளை குறித்து பயப்படாதே என்று சொன்னாரு. Do not worry about tomorrow, for tomorrow will take care of itself, people of God. நாளை குறித்து கவலைப்படாத. இன்னைக்கு நாளைய குறித்து, அடுத்த வருஷத்தை குறித்து அநேக வேளையில நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்ற காரியம், பயப்படாதே, திகையாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் இருக்கு இந்த யோபு புத்தகத்தில் வாசிக்கும் போது 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தால் அதில் வந்து அந்த ஒரு பாகத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். ஜோப் சாப்டர் 3 verse 25. Beautiful verse. This always when I read this part, something just comes out of it. அதுலேருந்து அந்த வார்த்தையிலேருந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன உள்ளத்தில் சொல்றதா இருக்கிறது. யோபு என்ன சொல்றாருன்னா, அந்த யோபு புத்தகத்தில் 3வது அதிகாரம் வசனம் 25, what I feared has come upon me, what I dreaded has happened to me என்று அந்த வார்த்தை சொன்னார். எதுக்கு அவர் சொன்னார்? நான்
பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்றாரு. பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று அவர் சொல்றாரு. What I feared has come upon me, what I dreaded has happened to me. Sometimes the thing has not happened, அது நடக்காது, அந்த மாதிரி ஆகாது, பொல்லாப்பு அந்த மாதிரி ஒன்றும் நடக்காது. ஆனால் நம்ம அதை குறித்தே நம்ம நினச்சி கொண்டு இது ஆக போகுதுன்னு சொல்லி நம்மளே அது கற்பனை பண்ணிக்கொண்டு அதே சிந்தித்து கொண்டு பயந்து போயிருக்கோம். அது யோபு சொல்றாரு, நான் எதை குறித்து நான் பயந்தனோ அது எனக்கு வந்துச்சு. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்றாரு. அதுல உண்மைகள் இருக்குது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் நோ, பிகாஸ் யோபோட குடும்பம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய குடும்பம். அவர் அந்த குடும்பம், அந்த பிள்ளைகளுக்கு மக்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுவார். தேவனிடத்தில் ரொம்ப ஒரு நெருக்கமாக இருந்த ஒரு மனுஷன் யோபு குடும்பத்துக்கு. ஆனால் உள்ளத்தில் அவர் ஜெபம் பண்ணினாலும் he prays to God, he seek to God, தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தாலும், பிள்ளைகள்லாம் பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாலும், ஆனால் உள்ளத்தில் அவர் என்ன நினைத்திருந்தாரு, எதுவும் நேரிடுமோ, எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது. he loved the children so much. குடும்பத்தை அதிகமாக நேசித்த ஒரு மனுஷன். நம்மளும் நம்ம குடும்பங்களை அதிகமாக நேசிக்கிறோம். ஸோ அதே போல யோபு அவர் குடும்பத்தை அதிகமாக நேசித்தார். ஆனால் உள்ளத்தில் பல காரியங்கள் ஓடி இருந்திருக்குது. லாட் ஆஃப் திங்ஸ் would go into his mind. இன்னைக்கு அந்த வசனத்தின் மூலியமா நான் பார்த்தேன்னா, வாட் ஐ ஃபியர்ட் has come upon me, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்ததுன்னு. இன்னைக்கு தேவ ஜனமே, இந்த வசனத்தில் என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். I feel that it's not good for us to fear something which has not happened. ஏதும் நடக்காத ஒரு காரியத்தை, ஒரு பிரச்சனை இருக்கலாம் எனக்கு, ஆனால் இப்படி நடந்துரும், நாளைக்கு அடுத்த வருஷம் இப்படி நடந்துரும், ஏன்னா இப்படி இருக்குது, சூழ்நிலை இப்படி இருக்குது, அதனால இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு கற்பனை பண்ணாமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது மிக அவசியமா இருக்குது. லுக் டு காட், ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் பிலீவ் தட் காட் கேன் சேஞ்ச் ஆல் சிச்சுவேஷன். தேவன் எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும் என்று தேவன் மேல நம்பிக்கை வைத்து நம்ம விசுவாசமா இருந்தா நலமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? ஆண்டவர் ஒரு வினாடியில சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஒரு வினாடியில எல்லாத்தையும் அப்படியே மாற்ற முடியும். தேவ ஜனமே, God can change everything in a minute, a second, people of God. ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு வினாடியில ஆண்டவர் மாற்ற முடியும். கடைசி வினாடியில கூட ஆண்டவர் ஒரு அற்புதம் அந்த இடத்துல செய்ய முடியும். தேவ ஜனமே, நம் தேவன் அப்படிப்பட்டவர். Our God is a wonderful, powerful God. ஆகையால் நாளைக்கு நடக்க போறதை ஆண்டவர் இயேசு சொன்னது போல, do not worry about things of tomorrow. Do not imagine something bad is going to happen. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போது, ஏதோ ஒரு பொல்லாப்பு நடக்க போதுன்னு கற்பனை செய்யாதபடி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம வாழ்ந்தால் நிச்சயமாக நலமாக இருக்கும். Praise God. Okay, now I want to just quickly come into the overcoming fear. Okay, பயத்தை ஜெயம் கொள்வது, பயத்தை மேற்கொள்வது உள்ள ஒரு காரியத்தை ஒரு சில வார்த்தைகள் மூலமாக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். Okay, the first thing that I want to say is in the book of Isaiah chapter 41 verse 10. ஏசாயா 41வது அதிகாரம் வசனம் 10 வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Okay, Isaiah 41 verse 10, it says, so do not fear, for I am with you, do not be dismayed, for I am your God, I will strengthen you and help you, I will uphold you with my righteous right hand. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். That's what God is saying. The first point is very important to overcome fear. இந்த பயத்தை மேற்கொள்றதுக்கு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? இந்த தேவ வசனத்து மேல நம்பிக்கை வைக்கணும். We have to put our trust on the word of God, that what God is saying can be trusted. ஆண்டவர் சொல்றதை அது முழுமையாக நாம் விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? Do not fear, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். The first very important thing is remember that you are not alone. நீங்களும் நானும் தனியாக இல்லை. தனியாக ஒரு வீட்டில் இருந்தாலும், ஒருவராக இருந்தாலும், நமக்கு யாருமே இல்லைனாலும் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்பணும். We have to believe and remember that we are not alone, people of God. God says I am with you. இந்த வசனம் மூலமா பார்க்கும்போது
ஆண்டவராகிய தேவன் அவர் என்ன சொல்றார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஐ வில் strengthen you, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. and will help you, உங்க உதவி செய்வேன், உனக்கு என்ன செய்வேன், சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம பயம் மேற்கொள்றதுக்கு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? யூ மஸ்ட் நோ தட் யூ ஆர் நாட் அலோன், பிகாஸ் அவர் காட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். சரிங்களா? தனியாக இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட எப்பொழுதும் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். சரிங்களா? அப்பொழுது தான் நம்ம பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். You must believe that our God is with me, no matter what happens to me, not whatever what is going to happen tomorrow. நாளைக்கு என்ன நடக்க போதோ, நாளானிக்கு என்ன நடக்க போதோ, ஆனால் எனக்கு பயம் இல்லை. என்னது வசனம் சொல்லிக்கிறது, தேவன் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும்போது எங்க போனாலும் நமக்கு தைரியமா இருக்கும். ஒரு இன்டர்வியூ போனாலும் நமக்கு ஒரு தைரியமா இருக்கும். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, இன்னைக்கு இன்டர்வியூ போறது என்ன கேட்பாங்க, பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு காரியத்தை நம்ம மனசுல எப்போதும் வச்சுக்கணும். கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. நான் ஒரு காரியத்துக்கு போறேன், எனக்கு பயமா தான் இருக்குது, ஆனாலும் நான் இதை குறித்து பயப்பட மாட்டேன். ஆனா ஏன்னா கர்த்தர் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். தட்ஸ் a very important thing we need to understand. அப்புறம் ஏசாயா 43வது அதிகாரத்தில் 1வது வசனம் நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த வசனம் சொல்லுகிறது, I have summoned you by name, you are mine. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்றார். நான் பேர் சொல்லி அழைத்தேன். God has called you by name. He will never let us down, people of God. So to take away fear, whatever fear you have today, do not fear, because the Lord is there with you. The Lord is there with me. உங்களோடையும் என்னோடையும் தேவன் இருக்கிறார். என்ன பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாகாய் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா 2வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தீங்கன்னாக்கா, in Haggai chapter 2 verse 5, my spirit remain among you, do not fear. ஓகே, அவருடைய ஆவி நம்மோட கூட இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லிக்கிறது இல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் நம்மோட இருக்கிறாரு. we are God's temple, people of God. So always remember, no matter what happens, ஒரு நல்ல வேலை அங்க போனா எனக்கு வேலை கிடைக்கல, don't worry, because do not fear, don't worry, don't fear, because if that is not God's will for you, you will not get it, people of God. அது எவ்வளவு நல்லதா இருந்தாலும் சரி, அது நம்ம ஆண்டவரோட சித்தம் இல்லைன்னா ஆண்டவர் அது நம்மளுக்கு கிடைக்காது. ஆண்டோட சித்தம் தான், அவர் நல்லதை தான் நமக்கு கொடுப்பாரு. பட் நல்லதுனாக்கா அது நல்ல சம்பளம் உள்ள வேலை தான் நல்லதுன்னு இல்லை. அந்த இடத்துல ஆபத்து இருக்கலாம், அந்த இடத்துல தீங்கு இருக்கலாம், அந்த இடத்துல பொல்லாப்பு இருக்கலாம். நம்ம நினைக்கலாம் இது நல்ல வேலை, நல்ல இடம், சரிங்களா, நல்ல ஆஃபர், அது நம்மளுக்கு நல்லதா தெரியுது. தேவச்சனமே ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, நம்மளுக்கு நல்லதா தெரியுது. அது அது பின்னால் இருக்கிற அது கெடுதி என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்மளுக்கு பின்னால் இருக்கிற காரியம் என்ன தெரியும். We do not know what is behind that. So God always gives us the best. Best doesn't mean that a big pay, a beautiful house, it doesn't mean that. அது அர்த்தம் இல்லை. ஆண்டவர் நமக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாருன்னா பெரிய பங்களோ கொடுப்பாரு, பெரிய காடி கொடுப்பாரு, நிறைய பணம், நல்ல பெரிய வேலை கொடுப்பாரு, அது அர்த்தம் இல்லை. தேவஜனமே, நல்லது என்றால் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம், நம்ம வாழ்க்கை தேவையான காரியம், அவருக்கு பிரியம் கொண்டு வர காரியத்தை தான் நல்லதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு நல்லது கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு நல்லது கொடுக்கல அப்படின்வாங்க. எனக்கு பெரிய வீடு இல்லை, எனக்கு பெரிய கார் இல்லை. ஆண்டவரோட பார்வையில் சில அநேக பேர் பெரிய பெரிய வசதியெல்லாம் வைத்து ஆண்டவரை மறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு கொடுக்கறத ஆண்டவர் கொடுத்து அவரை என்ன, அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். தட் இஸ் ரிச்னஸ். அது நம்மளுக்குள்ள பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, praise God. That is the thing what we need, people of God. The blessing of God is not always big house, big car, a lot of beautiful, a good pay, a good job. இதுதான் நல்லது, ரொம்ப நல்லது நமக்கு அப்படின்னு அல்ல. ஓகே, ஸோ தேவனுக்கு பிரியமுள்ள காரியம்தான்
நமக்கு நல்லது. அது சாதாரணமான சம்பளமாக இருக்கலாம், சிறு வீடாக இருக்கலாம், சிறு காராக இருக்கலாம், சரிங்களா? ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் வேத வசனம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஆதாயப்படுத்தி, உலகத்தையே ஆதாயப்படுத்தி நம்ம ஆத்மா நமக்குள்ளே இல்லைனாக்கா என்ன லாபம்? What is the gain, people of God? You have the whole world and you lose your soul. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே வேண்டாம், நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படணும். அதுதான் நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது நம்ம பார்க்கணும், அந்த பயத்தை மேற்கொள்றதுக்கு என்ன தெரியுங்களா? இன்னொரு வசனத்தில் I will read. It says that Isaiah 35 verse 4, Isaiah 35 verse 4, Isaiah 35வது அதிகாரம் வசனம் 4. Say to those with fearful hearts, be strong, do not fear, your God will come. அப்புறம் தொடர்ந்து மற்ற வசனங்கள் இருக்குது. Say to those with fearful hearts, be strong, do not fear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, say to those who fearful, மனம் பதறிக்கொண்டு இருக்கிறாங்களே, மனம் பதறிக்கொண்டு இருக்கிறவங்க இடத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓகே, நீங்கள் பயப்படாத இருங்கள். do not fear. நீங்கள் பயப்படாத. ரெண்டாவது காரியம், இது தேவன் கூட இருக்கிறாருன்னு மறந்துடக்கூடாது. you're not alone. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது என்னதுனாக்கா, it says that say, பயந்து போய் இருக்கிறவங்க இடத்துல என்ன சொல்லணும்? பயப்படாதேன்னு சொல்லணும். அல்லேலூயா, praise God. பயப்படாதேன்னு சொல்லணும், சரிங்களா? அது பயத்தை நீக்கும். இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் பயப்படாதீங்க சொல்லுவார். do not be afraid. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த அலை அடிக்குது, பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லுவாரு. ஓகேயா? ஏன் விசுவாசம் இல்லையான்னு கேட்பாரு. ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் சொல்றாரு, எங்க போனாலும் அந்த வேர்ட் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க? பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் பயப்படாதீங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அந்த வார்த்தை விசுவாசிகளை நிறைய பேச கத்துக்கணும். We have to learn how to say to people, encourage and strengthen people by telling them, encouraging them to be bold. Do not fear, do not be afraid. இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். இன்னைக்கு இந்த வசனம் பார்க்கும்போது அதாவது ஒரு மன பதற்றம் அடைந்தவங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்மனாக்கா, நீங்கள் பயப்படாத இருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. திருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, சில பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க நல்லதை பேச மாட்டாங்க, தீமையே பேசுகிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் சிலவங்களை குற்றம் சாட்டி குற்றமே தான் பேசுவாங்க, நல்லதை பற்றி ஒரு மனுஷனுங்க ஒரு மனுஷியை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியும் மக்கள் இருக்கிறாங்க. சில பேர் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, சரிங்களா? ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும்னாக்கா, ஏன் எனக்கு மனசு ரொம்ப சோர்வாக இருக்குனாக்கா, அல்லனாக்கா எனக்கு ஒரு 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 எனக்கு ஒரு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த வியாதியா இருக்குமா, இந்த வியாதியா இருக்குமான்னு சொல்லி பயத்தை பெருக்கி விட்டுருவாங்க. சில பேருக்கு காய்ச்சல் இல்லாதவங்க கிட்ட அந்த மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுங்க. சில பேருக்கு அது பயத்தினாலேயே அந்த ஃபீவர் வரும், வேர்க்கும், இருதயம் படப்படன்னு அடிக்கும், சரிங்களா? எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. இது ஒரு சாட்சா சொல்றேன். எனக்கு ஐ எம் நாட் அ வெரி போல்ட் பர்சன். ஐ நீட் கிரைஸ்ட். என் கிறிஸ்து எனக்கு தேவை. ஏன்னா எனக்கும் பயம் இருக்குது. நானும் அந்த பயத்தை மேற்கொள்ளணுமே. இந்த பாடம் உங்களுக்கு செய்தியாக கொண்டு வருது. ஆண்டவர் என்னோடையும் கூட தான் பேசிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. ஒரு இடத்துல ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரு டாக்டரை பார்க்கும்போது எனக்கு அவர் என்ன சொல்லிட்டாருனாக்கா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹாயாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. கொலஸ்ட்ரால் ஹாய், பெரிய பிரச்சனைங்களாங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா? இன்னைக்கு கொலஸ்ட்ரால் 8ன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிரிச்சிட்டு இருப்பீங்களா? 10ன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? 10ல் இருக்கியா உங்கள் கொலஸ்ட்ரால் லிமிட் 4, 5, அது என்ன குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது. எனக்கு 7, 8 அந்த டாக்டர் சொன்னோன்னே சுருன்னு ஏறிச்சு பாருங்க. அப்படியே மயக்கம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே அந்த வாட்டிலே அந்த சேர்லேயே அப்படியே உட்காந்துட்டேன்.
அப்படியே உட்காந்து வேர்த்து அடிஞ்சிச்சு. ஃபியர், ஒரு விதமான பயம். அந்த பயம் என்ன செஞ்சிச்சு, அப்படியே சிறு எழுச்சி, கண்ணெல்லாம் அப்படியே பிளர் ஆயிடுச்சு. அப்படியே இத்தட்டிக்க எது என்ன சொன்னார், கொலஸ்ட்ரால் ஹை, அவ்வளோதான். கொலஸ்ட்ரால் சின்ன ப்ராப்ளம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த கொலஸ்ட்ரால்னா உயிர் போகுது போல இருக்கு அப்படின்னு ஒரு நினைப்பு, சரிங்களா? சில பேருக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும். சில பேருக்கு ஒரு சின்ன காரியம் வந்து அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், சரிங்களா? கொலஸ்ட்ரால் வந்து யாருக்கு தான் கொலஸ்ட்ரால், எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணிக்கணும், எந்த லெவலில் வச்சுக்கணும். நான் ஹாயாக இருக்குன்னு சொன்னோன்னா ஒரு பையன் தான். அதில் வேற ஒரு பையன் என்னதுனாக்கா, கொலஸ்ட்ரால் ஹாயாக இருந்துச்சுன்னா 8, 7, 8 இருந்துச்சுன்னா எனி டைம் கேன் கெட் ஹார்ட் அட்டாக். இப்போ உங்களுக்கு பயமாக இருக்கா? சொல்கிறா, ஐயோ இப்போ பேசிகிட்டு இருப்பீங்க, உன் கொலஸ்ட்ரால் எப்போ, என் கொலஸ்ட்ரால் எப்போன்னு எத்தனைன்னு செக் பண்ணிக்கிட்டா நல்லது. பிரேஸ் காட். அப்போ என்ன ஒரு பயம் வந்துருச்சுன்னா, ஓ எனி டைம் ஹார்ட் அட்டாக் வந்துடும், எனி டைம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்லி ஒரு விதமான பயம் வந்துருச்சு அந்த டைமில். பயம் எல்லாத்துக்கும் வருது. ஆனால் இன்றைக்கு உள்ள வசன வார்த்தைகள் மூலியமாக நம்ம எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் இது உதவியாக இருக்குன்னு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவச்சனமே, ஒரு நாள் இன்னொரு சாட்சி. நான் வந்து ஆரம்பத்தில் மெனி இயர்ஸ் அகோ ஊழியம் செய்யும்போது, நான் சுங்கவேயில் வந்து ஒரு ஹவுஸ் சர்ச்சில் வந்து ஊழியம் செய்யும்போது ஒரு ஃப்ரைடே பேச சொல்லிட்டாங்க, சத்தியம் பேச சொல்லிட்டாங்க. அந்த நாளில் வந்து எனக்கு வந்து ஆள் முன்னுக்கு நிற்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பயம். ஆள் முன்னுக்கு நிற்கிறது, பேசுகிறதுலாம் பயம், படப்படன்னு வரும். அப்படியே ரொம்ப ஒரு ஆரம்ப காலங்களில் எனக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சர்ச்சில் நின்று பாஸ்டர் வந்து, ஊழியக்காரங்க வந்து, அந்த பாஸ்டர் வந்து அந்த சர்ச்சில் அந்த நாளில் என்னை பிரசங்கம் சொல்கிறாரு. இப்படி நான் நின்று பேச தொடங்கின பாருங்கள், ஒரு விதமான மக்களை பார்த்தாலும் ஒரு பயம் வந்துருச்சு. அந்த உட்கார்ந்துருக்கிற மக்களுங்க, அங்கே சாதாரண மக்கள் உட்காந்துருக்காங்க, வார்த்தை கேட்கறதுக்கு கை ஆட்டம் தடுமாட்டம் வந்துருச்சு. அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு, அப்படியே தலை சுத்த தொடங்கிருச்சு, அப்படியே மயக்க மாதிரி வந்துருச்சு. அப்படியே பைபிள் அங்கே போய் உழுவுது, பைபிள் கையிலேருந்து போய் கீழே உழுவுது. அதை எடுத்துக்கிட்டு நேராக போய் உட்காந்துட்டேங்க, நாக்கல்ல போய் உட்காந்துட்டேன். ஒரு விதமான பயம் பாருங்க, எப்படிலாம் பயம் வருது. Fear can come in many ways, people of God. I'm just telling this not for people to laugh at it or what, but I'm just saying this. Fear can come in many ways. அதுக்கு பிறகு தெரியுங்களா, சத்தியத்தை பேசுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. மறுபடி புல்பீட்டில் போய் நிற்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. ஏன் தெரியுங்களா, உள்ளுக்கு ஒரு பயம், திருப்பி போனால் விழுந்துருவோமா, திருப்பி பயம் வந்துருமோ அப்படியே அந்த பயத்தில் அப்படியே கொஞ்சம் நடுநடுக்கத்தில் இருந்தேன். தேவச்சனமே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி பயத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். பயம் வந்து திடீரென்று நமக்கு வரக்கூடியதாக இருக்குது. ஆகையால் இன்றைக்கு நம்ம கற்றுக்கிற காரியங்கள் அது நமக்கு பிரோஜனமாக இருக்கும், எனக்கும் பிரோஜனமாக இருக்கும். தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னாக்கா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரு? Who is the people who are around us? Don't be, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் உங்கள் பிரச்சனையை வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. Don't go and tell your problem to everybody, your sickness to everybody. ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க, இருக்கிற பிரச்சனை இன்னும் நம்மளுக்கு பெருசாயிரும். Be with people of God. தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் பலமாக ஆறுதலான வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை பேசுகிற மக்கள் மத்தியில் ஜெபத்துக்காக போய் ஆலோசனை கேளுங்க, ஜெபத்துக்காக போய் சொல்லுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பாரு. God will take away the fear, people of God. சில நேரம் வியாதியாக இருக்கிறோம் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னா எவ்வளோ ஒரு தெம்பு வந்துடும், எவ்வளோ ஒரு பலம் வந்துடும். இப்போ தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ be with people who are able to encourage and strengthen us, people of God. நம்மளை உற்சாகப்படுத்துகிறவங்க, நம்மளை பலப்படுத்துகிறவங்க மத்தியில் இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். தேவஜனமே, ஜோவேல் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னாக்கா, ஜோவேல் 3:10 நம்ம பார்த்தோன்னாக்கா அது சொல்லுது, let the weak say you are strong. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனா இருக்கிறாங்க என்ன சொல்லணும்? பலவான் என்று சொல்லணும். சரிங்களா? ஸோ இது ஆண்டவருடைய வார்த்தை. தேவஜனமே, ஸோ வாட் வி சே will take away fear from us. 3வது முக்கியமான காரியம் நம்ம பார்க்க போகிறோம். தேவஜனமே, just after this word we will commit to the Lord in prayer, people of God. ஜெபம், prayer.
will remove fear from us people of God. முதலாக தேவன் நம்மோட இருக்கிறார், நம்ம தனியா இல்லைன்னு நம்ம நினைக்கணும். ரெண்டாவது காரியம் நம்ம பார்த்தோம் என்னது, நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம இருக்கிற மக்கள் யார் மத்தியில் நம்ம இருக்கிறோம் சரிங்களா, அது முக்கியம். மூன்றாவது நம்ம பார்க்குறோம் இம்பார்ட்டன்ட் இஸ் பிரேயர், ஜெபம். இப்போ வாசிக்க நம்ம கேட்கலாம். சங்கீதம் 34 வசனம் 4, Psalm 34 verse 4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். Okay, I sought the Lord and he answered me, he delivered me from all my fear. Okay, I sought the Lord, நான் கர்த்தரை தேடினேன், and he answered me, அவர் எனக்கு செவி கொடுத்து, he answered me. கர்த்தரை தேடும்போது ஜெபம் பண்றாரு, அப்புறம் அவர் என்னைய பயத்திலிருந்தே நீங்களாக்குனாரு, விடுதலை கொடுத்தாரு சொல்றாரு. when he prayed he was delivered from fear people of God. ஜெபத்தினால அவர் பயத்திலிருந்து விடுதலை பெற்றாரு. ஸோ பயம் இருந்தாக்கா we need to pray. ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணுறோமோ இல்லை பாஸ் பண்ணாமல் ப்ரே பண்ணுறோமோ, பட் we need to pray and seek God. அவரோட பிரசனத்தில் சமூகத்தில் அவரோட பிரசனத்தில் இருக்கும்போது இந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் தேவஜனமே. எசேக்கியா என்ன செஞ்சாரு, எசேக்கியா ராஜா என்ன செஞ்சாரு, எருசலேமில் என்ன செஞ்சாரு, சனக்கரைப்பு என்று சொல்லுகிற அசரியா ராஜா இந்த தேசத்தை யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே வரும்போது அந்த தேசத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பயம், எல்லாத்துக்கும் ஒரு கலக்கம் வந்தது. ஆனால் எசேக்கியா ராஜா என்ன செஞ்சாரு தெரியுங்களா, அந்த பயத்தில் he was afraid. King Ezekiel was afraid people of God, but what he did, அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்ட letter was given to him stating what he need to supposed to do. அந்த லெட்டரை எடுத்து கொண்டு போய் ஆலயத்தில் வைத்து then what he did, தேவனுக்கு முன்பதாக அதை வைத்து எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். In 2 Kings chapter 19 you can see that King Ezekiel was afraid, the people were afraid, but he took the letter in his hand, he went to the temple of God, he placed it in front, he spread it in front of in the temple, and then he prayed. What happened? He got victory. அந்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். அந்த சனகரிப் அந்த இராணுவம் அந்த மக்கள் எல்லாத்தையும் எல்லாம் போய்விட்டார்கள் தேவஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஜேம்ஸ் chapter 5 verse 13, யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனம் பார்த்தீங்கன்னா, the verse says, if any one of you in trouble, யாராவது ஒரு பிரச்சனையில துன்பத்தில் இருந்தீங்கன்னாக்கா, அப்படின்னு சொல்லும் போது பயத்தில் இருந்தீங்கன்னா கூட சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யணுமா, அந்த வசனம் சொல்லி he should pray. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பயம் வரும்போது we don't pray. அது தப்பான ஒரு காரியம். when there is fear we need to pray, we need to come to God so that we can get a deliverance from fear people of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These are 3 things, important things I have mentioned. இன்னைக்கு 3 முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம் தேவஜனமே. 3 முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கர்த்தர் இடத்துல நம்ம வருவோம். We come to Christ because he is the Prince of Peace. அவர் தான் சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார். பயத்தை நீக்கிற தேவனாக கர்த்தர் தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பல விதமான பயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு we have a way to overcome it. அதை ஜெயம் கொண்டு அந்த பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது. a way, there is a way people of God. கர்த்தர் நம்மை விடுவிப்பார். சிலுவையில் அவர் ஜெயம் கொண்டார். கர்த்தருக்கு மரணத்தின் பயத்தை எடுத்து போட்டார் தேவஜனமே. இன்னைக்கு நிறைய பேர் மரண பயம் தான் எல்லாரையும் பிடித்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு தூங்குறோம், நாளைக்கு முழிப்புமான்னு தெரியாது. we are going to bed today, we don't know if tomorrow morning we will be waking up alive. So much of fear all around the world, but let us commit ourselves to the Lord because he has defeated death. He has taken away the fear. மரணத்தை ஜெயம் கொண்டாரு, பயத்தை எடுத்து போட்டார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் தேவஜானி. we are going to pray now. Commit ourselves to the Lord. Our peace is from Christ. நம்மளோட சமாதானம் கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது. It's only Christ. கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். He is the only person who can deliver us from fear.
Let us surrender ourselves to God. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், உங்கள் கையில் வைக்கிறோம். ஆண்டவரே, நீ சமாதான பிரபுவாக இருக்கிறீர். You are the Prince of Peace, Lord. We give you all glory and praise, Lord. We all fear so many things in our life. There's so many things, oh Lord, endangering us. எங்களை பயப்படுத்துறதுக்கு அநேக காரியங்கள் எங்களை சுற்றி இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, இது மத்தியில் உங்கள் வார்த்தை சொல்லுது ஆண்டவரே, பயப்படாதே, சமாதானத்தை எங்களுக்கு வைத்து சென்றிருக்கிறேன்னு சொல்லியிருக்க ஆண்டவர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பயம் இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த நாளில் அந்த பயத்தை எடுத்து போடும். ரிமூவ் தட் ஃபியர், ரிமூவ் தட் ஃபியர் டுடே லார்ட், ரிமூவ் தட் ஃபியர் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, ஒரு சிலர் ஆண்டவரே இந்த நேரத்தில் வியாதியில் இருக்கிறாங்க. some people is in sickness and very worried what is going to happen to me. பயந்து கொண்டு இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தவங்க பயந்து கொண்டு இருக்கீங்க. But the Lord says that do not fear, பயப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னோட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says I am with you, do not fear, do not fear, I am your God, I hold your right hand, உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். இந்த வியாதியில் இருக்க அந்த வியாதியை நினைத்து நீ பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னை ரட்சிப்பேன், I will deliver you. The Lord says, people of God, hallelujah. நாளை குறித்து என்ன செய்ய போகிறேன்? இப்போ ஸ்கூல் திறந்துட்டாங்க, ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எனக்கு வேலை இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? கவலையாக இருக்கிறவங்க இருக்கீங்க. The Lord says, do not be afraid, பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்லுகிறார். I am with you, I will bless you. The Lord says, do not be afraid. கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் பல விதமான தேவைகளில், பல விதமான பயத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, இந்த பயத்தை நீக்கி போடும் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.